வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு வந்து 2001லேருந்து 2006 வரைக்கும் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு வந்து என்ன அப்படின்னா ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இந்தியாவின் சுதந்திர சிறகுகள் தட் இஸ் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். டெசிபல் என்ற அலகு எதனை அளக்க பயன்படுகிறது? ஒளி ஊடுருவும் திறன். நெக்ஸ்ட், முப்படைகளின் முதன்மை தளபதி வந்து குடியரசுத் தலைவர். சுந்தரவன புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேற்கு வங்காளம். ஆவர்த்தன அட்டவணை எதனை காட்டுகிறது? தனிமங்களின் வரிசை. ICHR என்பதன் விரிவாக்கம் இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச். தமனி இரத்த குழாய் கொண்டு செல்வது திசுக்களிலிருந்து இதயத்திற்கு, ரத்தத்தை வந்து திசுக்கள்லேருந்து இதயத்திற்கு கொண்டு போகுது. இஸ்ரோவின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து பெங்களூர். மரபியல் என்பது பெற்றோரிடமிருந்து மரபு பண்புகளை கடத்துவது. அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து APJ அப்துல் கலாம். கணிப்பொறியில் பொதுவாக மனப்பாட பகுதியை கிலோபைட் அல்லது மெகாபைட் என்பது 8 பைனரி எண்கள் கொண்டது. உலக கால்பந்து போட்டியில் 2022 கோப்பையை வென்ற நாடு வந்து யார் அப்படின்னா பிரேசில். உத்தராஞ்சல் மாநிலத்தின் தலைநகர் வந்து டேராடூன். எந்த ஊர் கோவிலின் கோபுரம் தமிழக அரசின் அரசு சின்னமாக அமைந்துள்ளது? ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்தியாவின் தலைநகரை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய ஆண்டு 1911. ஆங்கிலேயரை இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதி அளித்த முகலாய மன்னர் ஜஹாங்கீர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. நாடாளுமன்றத்தில் 0 hour என்பது இரு அவையிலும் வினாக்கள் கேட்கும் நேரம், அதுதான் 0 hour அப்படின்னு சொல்லுவோம். SIC என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கிரண் பேடி. ஸோ 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இது வந்து 2001லேருந்து 2006 வரைக்கும் PG and UG, EGTRB and PGTRB கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.